வாங்கங்க எல்லா சத்துக்கள் அடங்கியுள்ள மரவள்ளிக்கிழங்க வச்சு மரவள்ளிக்கிழங்கு புட்டு எப்படி செய்கிறங்கிறது பார்க்கலாம். ஒரு மரவள்ளிக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி அதோட தோலை சீவி எடுத்துக்கிட்டு அது நல்லா சின்ன சைஸில் துருவி எடுத்துக்கலாம். நல்லா உதித்து விட்டு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா அதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா உதித்து விட்டு 1/2 கப் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மரவள்ளிக்கிழங்குக்கு 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கையில் பிடிச்சி பார்க்கும்போது உதிராமல் இருக்கணும். அடுத்து கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து புட்டு மேக்கர் வச்சு கொஞ்சமாக மரவள்ளிக்கிழங்கு, அடுத்து கொஞ்சம் தேங்காய், மறுபடியும் மரவள்ளிக்கிழங்கு தேங்காய் நல்லா மாற்றி எடுத்துக்கலாம். குக்கரில் தண்ணி சூடானதும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புட்டு மேக்கர் மேலே வச்சு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடியாகி வந்துருச்சு. இதுக்கு ப்ரௌன் சுகர் வச்சு ஆட் பண்ணி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சத்தும் அடங்கியுள்ள இந்த மரவள்ளிக்கிழங்கு புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய். See you on next video.